அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் பானை வச்சு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்துனாங்க. கிட்டத்தட்ட போண்டா மாதிரி உண்டு. அதை எப்படி செய்யறேன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்காக நான் ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்து அதில் பான் துண்டுகள் 3 துண்டுகள் இதில் சேர்க்குறேன். இப்போ இதுக்குள்ள தேங்காய் பால் சேர்த்து ஊற விட போகிறேன். நீங்கள் பசுப்பால் விரும்பினாலும் சேர்த்துக்கொள்ளலாம். நான் தேங்காய் பால் தான் சேர்க்குறேன். சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற விடுவோம். அதுக்கிடையில் இதுக்கு தேவையான கேரட்டும் லீக்ஸும் உள்ளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்து கழுவி சின்ன சின்ன துண்டுகளாக வட்டி எடுத்துருக்கிறேன். இப்போ எனக்கு இது வட்டி எடுக்கவே 10 தொடக்க 15 நிமிஷம் ஆகிட்டுது. அந்த இதில் இது ஊறிட்டுது. இப்போ இதுக்குள்ளே அப்படியே அந்த மிரக்கறிகளை சேர்க்குறேன். போண்டாக்கு கறி வச்சு செய்வோம். நாங்கள் இது மிரக்கறி சேர்த்து செய்கிறோம். இப்போ அரை தேக்கரணி மிளகு தூள் சேர்த்துருக்கிறேன். அடுத்தது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன், தூள் உப்பு. அடுத்தது நான் கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன். ஒரு தேக்கரணி தான் சேர்க்குறேன். தேக்கரணியில் ஒரு மேசக்கரணி சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்செடுப்போம். இப்போ அது பிசைஞ்செடுக்கிறதுல நான் அடுப்பு மூட்டி அதில் பாத்திரத்தின் ஈரம் காய வச்சுருக்கேன். இப்போ இதுக்குள்ள இந்த இது பொரிச்செடுக்கிறதுக்காண்டி தேவையான அளவு எண்ணெய் சேர்க்க போகிறேன். நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு விரும்பின எண்ணெயை சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ அந்த பானில் செய்த கலவையை எனக்கு விரும்பின ஷேப்பில் பொரிச்செடுத்தோம்னு சொன்னால் எங்களை சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். இப்போ 2 பக்கம் வேக விடுறேன். அடுப்பு நல்லா 2 பக்கம் விட்டு இறக்கினோம்னு சொன்னால் எங்களை சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. சத்தானதாகவும் இருக்கும். இந்த மரக்கறிகள் சேர்த்தது இந்த வீட்டிலேயே செய்த ஆரோக்கியமான ஒரு டிஃபனாகவும் இருக்குது. இப்போ 2 பக்கம் வேக விட்டு எடுக்க போகிறேன். இப்போ எனக்கு 2 பக்கம் வேகிட்டுது. நான் உங்களுக்கு இறக்கி காட்டுறேன். நான் பேப்பர் போட்டு தான் இருக்கிறேன். எண்ணெயில் என்னுடைய கொஞ்சம் எண்ணெய் குடிச்சிருக்கேன்.